2022 ஆசையாக வாங்கின பைக்கை 2025 சூழ்நிலை காரணமாக சேல் பண்ண வேண்டிய என்ன கட்டாயத்துக்கு வந்து சேல் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் பைக்கே இல்லாமல் தான் இருந்தேன். அண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பைக் வாங்கின காசுக்கு காரே வாங்கிடலாமேன்னு. அதே தான் இந்த டைம் வந்து காரே வாங்கிட்டேங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பைக்கை சேல் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் கார் புக் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா ரூமியான் நம்ம மாமா புதுசாக எடுத்திருந்தாரு. ஸோ அதையும் அப்படியே ஓட்டி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அடுத்து எக்ஸலாக தான் போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்களா, நாம் புக் பண்ண காரை டெலிவரி எடுக்கிறதுக்கோசரம் தான் ஹரூர் போயிட்டுருக்கோம். ஸோ தட் நம்ம புக் பண்ண கார் டொயோட்டா டைசர் பேஸ் வேரியண்ட்டில் கேமிங் ரே. இதில் சொல்லப்போனால் எதுவுமே ஆப்ஷன்ஸ் வராது, எல்லாமே வெளியே தான் ஃபிக்ஸ் பண்ணோம். நான் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தருமபுரிலாம் போயிட்டு கொட்டேஷன் கேட்டு ஒரு ஷாப் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் காருக்கு அக்சசரிஸ் போகிறது நிறைய ஷாப் விசாரிங்க. ஒரு ஷாப்பில் ஒவ்வொன்று பக்கத்தில் இருக்கும், ஒவ்வொன்று கம்மியாக இருக்கும். ஸோ தட் நான் அப்படி தான் போட்டேன். உங்களோட இஷ்டம் எப்படின்னு தெரியல. ஸோ சம்வேர் ஷாப் இன் தருமபுரி அக்சசரி ஃபிக்ஸ் பண்ண வந்துட்டேன். டோருக்கு குரோமு, ஹேண்டிலுக்கு குரோமு, அப்புறமா செட்டு ஸ்பீக்கரு, இப்போதைக்கு இது மட்டும் தான் போட்டேன். ஸோ இதுக்கே எனக்கு 32,500 ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி ஹாப்பிலேஸே என்னோட ஃபஸ்ட்டு பைக்கை சேல் பண்ணேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. சொகத்தில் இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு காரும் வாங்கியாச்சுங்க. குலதெய்வம் கோயிலில் பண்டிகை. ஸோ அங்கேயே பூஜை போட்டாச்சு. நாமளே காசு இல்லைனா பேஸ் வேரியன்ட் வாங்குறோம். ஸோ 10 கடை ஏறுங்க, அப்போ தான் உங்களுக்கு ரேட் எப்படின்னு தெரியும். இது ஃபுல் மேட்டு 2 ரூபாய்க்கு போட்டேன், நல்ல குவாலிட்டி. இதே 2,500, 2,800, 3,200 கூட சொன்னாங்க. ஸோ 10 கடை ஏறி இறங்கினா தான் ரேட் நிலவரம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வாங்கின 4 நாளே நல்லா ஓட்டுனதுனால டொயோட்டாலேருந்து வர வச்சு ஜென்ரல் செக்அப் வீட்லேயே முடிச்சாச்சுங்க.